இந்த வருஷத்துல 2வது மாசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். புதிய மாதத்தை வரவேற்க ஏற்ற மாதிரி ஒரு செய்தியை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்துல பார்வையற்ற ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு போற அவசரத்துல எல்லாரும் வேக வேகமா போயிட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த வேகத்திலையும் ஃபோன்ல யார் கூடவோ பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு இளம் பெண் அந்த பார்வையற்றவர் கஷ்டப்படுறத பார்த்தா. அவர் பக்கம் போய் மெதுவா அவர் கையை பிடிச்சு அவரை பாதுகாப்பா ரயில்ல ஏற்றினா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அந்த காட்சியை தன் செல்போன்ல படம் பிடிச்சாரு. பொழுதுபோக்குக்காக அவர் அந்த படத்தை எடுக்கல. இது போன்ற கருணை கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தால அந்த நிகழ்வுக்கு உயிர் கொடுத்தாரு. புதிய மாசத்துல இது போன்ற சம்பவங்கள் புதிய காற்றின் சுவாசமா உணரப்படுது இல்லையா? இந்த மாசத்துல நாம வேண்டாத விஷயங்களை துரத்திக்கிட்டு போகாம இருப்போம். நம் இதயங்கள் முக்கியமானவைகளை நோக்கி மட்டுமே திரும்பட்டும். இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்துல எளிமையா தாழ்மையான வழியில நுழைஞ்சாரு. அந்த ஒளி நாம எதை செஞ்சாலும் ஆடம்பரத்தோட இல்ல, மென்மையோட செய்யணுங்கிறத நினைப்பூட்டட்டும். அதே ஒளி அமைதியான சாதாரண தருணங்கள்ல கூட அடுத்தவங்களுக்காக வாழ நம்மை அழைக்குது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துது இல்லையா? நம் வாழ்க்கையில அன்பு, இரக்கம், மனிதநேயம் கொஞ்சம் பிரகாசமா எரியட்டுமே. இந்த மாசத்துல நீங்க பிரகாசமா ஒளிருங்க. உங்க வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா மாறும்.